ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்பெஷலான vlog. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் புது வீட்டில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக தீபாவளி பொங்கல் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் ஈரோடு போயிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறது. ஓகேவா, நல்லா இருக்கா? சொல்லுடா. சூப்பராக ஒயிட்டு தீந்து போச்சு. அங்கே ஒன்று இருக்குப்பாங்க அந்த சைடு பவுலுக்கு அந்த சைடு. ஊர்லேருந்து தம்பிங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் வைபே வந்தது. ஆதி ஃபுல் டைமாக மாமாஸ் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் நான் கொஞ்சம் என்னோடய வேலையெல்லாம் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு அப்படியே பெரிய ரங்கோலி கோலமாக போட்டு வாசல் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும்னு ஆசை தான். பட் என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ பெருசாக நம்மளால் வாசலை வந்துட்டு டெக்கரேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண போகிறதுனால வீட்டை வந்துட்டு கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே நான் வீடு அழகாக தான் டெக்கரேட் பண்ணுவேன். பட் பொங்கல் ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். யூஸ்வலாக நம்ம பொங்கல் வைக்கிறது வந்துட்டு ஏர்லி மார்னிங் இல்லைனா மார்னிங் டைம் மாதிரி தான் ஊரில் இருந்தோன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்துட்டு ஈவினிங் 5 to 6 வந்துட்டு நல்ல நேரம் இருக்குன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஈவினிங் டைம் பிளான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா ஆதிக்கு வந்துட்டு 1 day பிஃபோர் தான் வேக்சின் போட்டிருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷ் ஃபீலிங்காக இருந்தது. அதனால் நைட்டும் அவன் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டு எனக்கும் தூக்கம் சரியாக இல்லை. இன்னொன்று ஈவினிங் தான் பொங்கல் வைக்க போகிறோன்னு மைண்ட் செட் ஆனதுனால மார்னிங்லேருந்து வீட்டை வந்துட்டு பொறுமையாக அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க்காக எல்லாமே பண்ணியாச்சு. லைட்டாக ஈரோடு போய் செலிப்ரேட் பண்ண முடியலையேன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. பட் என்னென்னா நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது. கொஞ்சம் பேர் எங்கே பூஜை ரூம் வாங்கியிருந்தேன்னு கேட்டிங்க. நான் உட்டன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லாவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இது வரைக்கும் பொங்கல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி ட்ரை பண்ணுறது. இவ்வளோ நாள் வந்துட்டு அம்மா இல்லைன்னா அத்தை வந்துட்டு பொங்கல் வைக்கிறத வந்து சைடில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நானே ஃபுல் ப்ராசஸ் பண்ணுறது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல். ஆக்சுவலாக அம்மா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. தண்ணி வந்துட்டு பொங்கி வந்ததுமே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்பவுமே இந்த தேசால் ஆட் பண்ணிக்கோன்னு. நான் தான் இல்லை நான் ஒரிஜினலாக பண்ணுவேன்ட்டு இதை ட்ரை பண்ணினேன். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்தது. ஆதிக்கு என்னோட அத்தை ஒருத்தங்க வந்து இந்த சில்வர் பவுல் அண்ட் ஸ்பூனை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, பொங்கல் பிரசாதமாக இதில் படைச்சிக்கலான்னு சொல்லி இதை யூஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சைடில் நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பேன். சாமிக்கு படைச்சிட்டு தான் நாம் இதை டச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இவர்கிட்ட இந்த டைலாகை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆதி வந்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தான். ஹாய், எங்கள் ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பெங்களூர் புது வீட்டில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. சரி ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இனி வந்துட்டு இது ரெடி ஆகுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது. பேசாமல் குக்கரில் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபைனலி ரொம்ப டேஸ்டியான பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லணும், இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ண பொங்கல்லையே இதுதான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நான் ஆட் பண்ணன கீ. அம்மா வந்துட்டு வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னதான் நம்ம பேக்கெட் பாலில் ஆடை எடுத்து கீ ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம ஊரில் வந்துட்டு ஒரிஜினலாக கிடைக்கிற அந்த கீயோட டேஸ்ட் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. வேறு லெவலில் இருந்தது. ஓகே, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இங்க ஒன்று வாங்கிக்கிறியா? ஹாப்பி பொங்கல். மடிச்சு உள்ள போடு. மடிச்சு இரு மாமா அந்த கையில் பிடிச்சிக்கோ. மாமா மடிச்சு ஓகே. ஆதி ஹாய் சொல்லு. ஹாப்பி பொங்கல் சொல்லு. உங்களுக்கு